உங்கள் குழந்தைங்களோட பல்லு சொத்தையாக இருக்கா? லேசாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்பவே சொத்தையாக இருந்தாலுமே சரி, நீங்கள் யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு அது கூடவே இதையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணலாம். காலையில் டைம் இல்லைன்னு சொன்னால் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் நைட் டைம் மட்டுமாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கடுக்கா பொடி, நல்ல கடுக்காவை வந்து உள்ளே அந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கொட்டையை தூக்கி போட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா அத்தன்டிக்கான பிளேஸ்லேருந்து அந்த பொடி வாங்கிக்கோங்க. இந்த பொடியை வந்து அந்த எங்கே அந்த கேவிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையிலேயே எடுத்து நல்லா அந்த இடத்துல ஃபில்லிங் மாதிரி இதை வச்சு அடைச்சிடணும். ரொம்ப பல்லு ஆழமான சொத்தையாக இருந்தாலுமே இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இது ரொம்பவே நல்லா அவங்களோட பல்லை ரீபில்டு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பொதுவாக என்ன நினைப்பாங்க, பல்லு சொத்தையாயிடுச்சுன்னா அதை பிடுங்கி போடுறது மட்டும்தான் சொல்யூஷன்னு. அப்படி இல்லவே இல்லைங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பல்லு வந்து அமேசிங்கான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்களுக்குமே வாயில் சொத்த பல்லு இருக்குது, அதை பிடுங்கி போட்டுடுறாங்க சின்ன வயசுலேயே. அப்படி இல்லாமல் நம்மளுடைய எல்லா உறுப்புமே நம்ம கடவுள் எப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே அதை வந்து சரி பண்ணிக்க தன்மை இருக்குது. அதுக்கான சரியான சூழ்நிலையை மட்டும் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ ஸ்டே ஹெல்தி நேச்சுரலி.